ஒருநாள் ஒரு சிறுவன் காட்டில் விளையாடிக் கொண்டிருந்தான். அவனிடம் எந்தப் பொருளும் இல்லை, பூக்கள் இல்லை, தீபம் இல்லை, இனிப்பும் இல்லை. ஆனால் அவன் மனத்தில் பெரும் விருப்பம். சிவபெருமான்க்கு ஏதாவது கொடுத்து வழிபட வேண்டும். காட்டின் நடுவே ஒரு பழைய சிவாலயம் இருந்தது. சிறுவன் உள்ளே சென்றபோது அவன் சற்றும் பயப்படாமல் அங்கிருந்த சிவலிங்கத்திற்கு பூஜை செய்ய விரும்பினான். ஆனால் அச்சிறுவன் அந்த சூழ்நிலையில் சிவனிடம் கூறியது. என்னிடம் ஒன்றும் இல்லை சிவா. என்று மனதில் கூறிக்கொண்டு அந்த சிறுவன் அருகே கிடந்த ஒரு வில்வ இலை எடுத்து சிவலிங்கத்தின் மேல் வைத்தான். ஆனால் எதிர்பாராதவிதமாக அந்த வில்வம் 3 இலைகள் மட்டுமே இருந்தது. அந்த இலைகளும் சிறிது உலர்ந்து இருந்தது. சிறுவன் தலையை குனிந்தான். இது நல்ல இல்லையே சிவா. ஆனாலும் என மனசு நல்லா தூயமா இருக்கிறது. அப்போதே சிவலிங்கத்திலிருந்து மெதுவான ஒளி வெளிப்பட்டது. காற்று இனிமையான நாதம் போல வீசியது. சிறுவன் ஆச்சரியப்பட்டான். சிவபெருமான் இரகசியமாக ஒரு குரலில் சொன்னார். எனக்கு நீ கொடுத்த வில்வம் இலை முக்கியமில்லை. உனது தூய மனமே பெரிய அர்ப்பணம். அந்த நாளிலிருந்து சிறுவன் புரிந்து கொண்டான். சிவன் பொருளை பார்க்க மாட்டார். மனசில் உள்ள பக்தியே அவருக்கு பூஜை.